LIC எப்போதும் உங்களுடன். விடுமுறை நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரைக்கும் அதிக அளவிலான பொதுமக்கள் வருகை தந்தனர். மெரினா கடற்கரைக்கு குடும்பத்துடன் வருகை தந்த பொதுமக்கள் மணற்பரப்பில் அமர்ந்து நீண்ட நேரம் பொழுதை கழித்தனர். கடலின் அழகை கண்டு ரசித்த பொதுமக்கள் குதிரை சவாரி மேற்கொண்டு மகிழ்ந்தனர். மேலும் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். எங்களுக்கு வண்டி கொடுத்துருக்காங்க. வண்டியில் உட்காந்துட்டு வர்றது ஈஸியாக இருக்குது. நான் சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குது. இன்றைக்கி பீச் வைப் ரொம்ப நல்லா இருந்தது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடி விட இப்போ ரொம்ப பீச் க்ளீனாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க வரைக்கும் கீழே இறங்கி விளையாடுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் கீழே ஈஸியாக போகிற அளவுக்கு ஒரு பாதை அமைச்சிருக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சண்டேனால நாங்கள் குடியரசு தினத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஃபேமிலியோட பசங்கள்லாம் வந்திருக்காங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பீச்சில் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தாங்க, தண்ணியில் விளையாண்டாங்க. சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவிற்கும் நேற்றைய தினம் வழக்கத்தை விட அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தந்தனர். பூங்காவில் உள்ள வனவிலங்குகளையும் பறவைகளையும் குழந்தைகளுடன் பொதுமக்கள் ரசித்தனர். மேலும் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது சிறுவர் பூங்காவை தமிழ்நாடு அரசு சிறப்பாக பராமரித்து வருவதாக பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ தான் மான் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இப்போ வெளிநாட்டு பறவைகள்லாம் அமைச்சு நல்லா நீர்வீழ்ச்சிலாம் வச்சு நல்லா இருக்குது. இப்போது ஸ்னேக் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பைத்தான் ஸ்னேக்கெல்லாம் இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடத்துல கிண்டியில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பசங்க என்ஜாய்மெண்ட் நல்லாயிருக்கு. இங்கே வந்தோம், பாம்பு, முதலை, ஆமை, பறவைங்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. இது மாதிரி மங்கீஸு எல்லாமே இருக்குது. எல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்குது. பசங்கள் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குது. அதுவும் நீட்னஸும் பரவாயில்ல. இப்போ மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது மெயின்டெனன்ஸு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆஸ்ட்ரிச்சு, க்ரோக்கடைல்லாம் பார்த்தாங்க. கொஞ்சம் கேஜ்லாம் போட்டு கொஞ்சம் அதுங்களுக்கும் இந்த காட்டில் இருக்கிற ஃபீல் இருக்கிறதுனால நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. இப்போது சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. விடுமுறை நாளை ஒட்டி முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்தில் பொதுமக்கள் கூட்டம் களை கட்டியது. சென்னை அண்ணா சதுக்கத்தில் உள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்தை பார்வையிட நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்தில் நேற்றைய தினம் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. கலைஞர் நினைவிடத்தை ஆர்வத்துடன் பார்வையிட்ட பொதுமக்கள் அதிநவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை வியப்புடன் கண்டு ரசித்தனர். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே அண்ணா சமாதி, இங்கே கலைஞர் சமாதி இதெல்லாம் பார்க்குறக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இதெல்லாம் ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மியூசியம் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த திங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு நாள் நல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. தலைவரோட இந்த இடம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்குது. இது தமிழர்களுக்கு ஒரு பெருமையானதாக இருக்குது. அதுவும் நாங்கள் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை அத்தகைய தலைவர் பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. இரவா புகழ் இந்த இடத்துல அவருக்கு எப்பயுமே இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழை வளர்க்குறதுக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாரு. அது எல்லாமே அவரோட பொன்மொழிகளை இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி இறந்தப்போ வந்து பார்த்துருக்குறேன் இந்த இடத்த. ஆனால் அன்னைக்கு வந்ததுக்கு இன்றைக்கி வந்ததுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து கலைஞரோட உரையாடல்களை கேட்டு வளர்ந்த பசங்க. இன்றைக்கும் நாங்கள் வந்து கலைஞர்னால் எங்களுக்கு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறது எங்களால் நம்ப முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து சென்னை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு. குறிப்பாக சென்னையில் உள்ள மேம்பாங்கள் என்றைக்குமே அவரோட பேர் சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவரோட நினைவு மண்டபத்தை இந்த உலகமே பேசுகிற அளவுக்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு பிரம்மாண்டமாக அமைச்சது எங்களுக்கு, எங்களோட திராவிட கழகத்துக்கும் திராவிட மக்களுக்கும் இது ஒரு பெருமை. ரொம்ப இதை நாங்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக சொல்லிக்கிறோம். LIC எப்போதும் உங்களுடன்.